வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7th ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து வினாத்தாள் 2 தான் பார்க்க போகிறோம். நண்பர்களே, நம்ம காக்கி சட்டை டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கோம். டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்கோம். இல்லைனா வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த பிடிஎஃப் கீழே வந்து கொடுத்துருக்கோம். நண்பர்களே, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், காஞ்சிபுரத்தில் உள்ள திருப்பரங்குன்றம் என்னும் கிராமம் ஒரு காலத்தில் டேஸ் என்று அழைக்கப்பட்டது. ஆன்சர் ஏ, ஜெயின காஞ்சி. கொஷின் நம்பர் 2, வெள்ளை நிறை ஆடை அணிந்த சமண துறவிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டனர். ஆன்சர் பி, தர்ம சக்கர பரிவர்த்தனா உரை நிகழ்த்தியவர் யார்? ஆன்சர் சி, புத்தர். கொஷின் நம்பர் 4, பௌத்தத்தில் உள்ள எண்வகை வழிகள் எத்தனை? ஆன்சர் டி, 8. கொஷின் நம்பர் 5, பௌத்த நூலின் பெயர் என்ன? ஆன்சர் பி, திரிபிடகங்கள். கொஷின் நம்பர் 6, சமணத்தில் எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தனர்? ஆன்சர் பி, 24. கொஷின் நம்பர் 7, மூன்றாம் பௌத்த சபை எங்கு கூட்டப்பட்டது? ஆன்சர் சி, பாடலிபுத்திரம். கொஷின் நம்பர் 8, புத்தர் தனது முதல் போதனையை எங்கு நிகழ்த்தினார்? ஆன்சர் பி, சாரநாத். கொஷின் நம்பர் 9, சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டுள்ள பெண் சமணத்துறவியின் பெயர் என்ன? ஆன்சர் டி, கவுந்தியடிகள். கொஷின் நம்பர் 10, வில் டுராண்ட் கிமு 6ஆம் நூற்றாண்டை எவ்வாறு வர்ணிக்கிறார்? ஆன்சர் ஏ, நட்சத்திரங்களின் மலை. கொஷின் நம்பர் 11, கீழ்கண்டவற்றுள் சமண நூல் எது? ஆன்சர் ஏ, அங்கங்கள். கொஷின் நம்பர் 12, சமண மதத்தின் முதல் தீர்த்தங்கரர் யார்? ஆன்சர் டி, ரிஷிபர். கொஷின் நம்பர் 13, மகாவீரர் பிறந்த ஊர் எது? ஆன்சர் பி, குந்த கிராமம். கொஷின் நம்பர் 14, சமணம் என்ற சொல் டேஸ் என்ற சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஆன்சர் சி, ஜினா. கொஷின் நம்பர் 15, வர்த்தமானவர் என்பதன் பொருள்? ஆன்சர் டி, செழிப்பு. கொஷின் நம்பர் 16, வர்த்தமானவர் எத்தனை ஆண்டுகால தவத்திற்கு பின்னர் கைவல்யா என்ற நிலையை அடைந்தார்? ஆன்சர் சி, 12.5 ஆண்டு. கொஷின் நம்பர் 17, கீழ்கண்டவற்றுள் மகாவீரர் கூறிய 3 ரத்தினங்களுள் இல்லாதது எது? ஆன்சர் பி, நல்ல பண்பு. கொஷின் நம்பர் 18, மகாவீரர் ஒழுக்கமான வாழ்வை மேற்கொள்ள எத்தனை கொள்கைகளை போதித்தார்? ஆன்சர் ஏ, 5. கொஷின் நம்பர் 19, மகாவீரரின் போதனைகளை தொகுத்தவர் யார்? ஆன்சர் சி, கௌதம சாமி. கொஷின் நம்பர் 20, சமணம் எத்தனை பிரிவுகளாக பிரிந்திருந்தது? ஆன்சர் ஏ, 2. கொஷின் நம்பர் 21, ராஜகர்ணா என்பதன் பொருள்? ஆன்சர் டி, கம்பளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம். கொஷின் நம்பர் 22, சமணர் மலை என்ற குன்று எந்த கிராமத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் ஏ, கீழக்குயில் குடி. கொஷின் நம்பர் 23, பாண்டவர் படுக்கை என்றழைக்கப்படும் சமணர் குகை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் டி, மதுரை. கொஷின் நம்பர் 24, அறவோர் பள்ளி என்பது சமணத் துறவிகள் வாழ்ந்த இடங்கள் என எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, மணிமேகலை. கொஷின் நம்பர் 25, கீழ்கண்ட எந்த இடத்தில் சமணர் கோயில் காணப்படவில்லை? ஆன்சர் சி, தியாகனூர். கொஷின் நம்பர் 26, கீழ்கண்ட கூற்றுகளில் தவறான கூற்று காண்க. ஆன்சர் வந்து டி. கொஷின் நம்பர் 27, பொறுத்துக.
அங்கங்கள் சமணநூல், மகாவீரர் வர்த்தமானவர், புத்தர் சாக்கியமுனி, சைத்யா பௌத்த கோயில்கள், பிட்சுக்கள் துறவிகள். ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 28 பொறுத்துக. முதலாவது புத்த மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா ராஜகிருகம். இரண்டாவது மாநாடு வைஷாலி. மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரம். நான்காவது மாநாடு காஷ்மீர். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 29 அறிவர் கோயில் என்னும் பெயருடைய சித்தவாசன்னல் குகை கோயில் குன்றின் டேஸ் பகுதியில் அமைந்துள்ளது. ஆன்சர் பி மேற்கு. கொஸ்டின் நம்பர் 30 நிர்வாண நிலையை அடைந்து அதன் பின்னர் இவ்வுலகத்திற்கும் அடுத்த உலகத்திற்கும் இடையே பாதை அமைப்பர் டேஸ் ஆவர். ஆன்சர் சி தீர்த்தங்கரர்கள். கொஸ்டின் நம்பர் 31 சித்தனவாசல் குகை கோயில் டேஸ் ஆண்டு மத்திய அரசின் தொல்லியல் துறை பாதுகாப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டது. ஆன்சர் டி 1958. கொஸ்டின் நம்பர் 22 அறிவர் கோயில்களில் காணப்படும் சுவரோவியங்கள் டேஸ் சுவரோவியங்களுடன் ஒப்புமை கொண்டுள்ளன. ஆன்சர் பி அஜந்தா. கொஸ்டின் நம்பர் 33 சீன பயணி யுவாங் சுவாங் டேஸ் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்தார். ஆன்சர் பி 7ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 34 பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் தொடக்கத்தில் டேஸ் சமயத்தை பின்பற்றினார். ஆன்சர் டி சமணம். கொஸ்டின் நம்பர் 35 காஞ்சியில் உள்ள சமண கோயில்களின் எண்ணிக்கை. ஆன்சர் ஏ 2. கொஸ்டின் நம்பர் 36 யாருடைய ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரம் சமண கோயிலில் சங்கீத மண்டபம் கட்டுப்பாட்டு கோவில் விரிவுபடுத்தப்பட்டது. ஆன்சர் பி விஜயநகர காலம். கொஸ்டின் நம்பர் 37 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் சமணர்களின் எண்ணிக்கை டேஸ் ஆகும். ஆன்சர் டி 83,359. கொஸ்டின் நம்பர் 38 தூத்துக்குடி மாவட்டம் கோயில்பட்டி வட்டம் கழுகுமலையில் உள்ள சமணர் கோயில் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது. ஆன்சர் பி 8ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 39 கழுகுமலை குகை கோயில் எந்த அரசனால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் சி பரந்தாங்கன் நெடுஞ்செழியன். கொஸ்டின் நம்பர் 40 வேலூர் மாவட்டத்தில் ஒரு குன்றின் உச்சியில் அமைந்துள்ள குகையின் உள்ளே டேஸ் நூற்றாண்டைச் சேர்ந்த சமண துறவிகளின் கற்படுக்கைகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. ஆன்சர் பி 5ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 41 புத்தர் தனது போதனைகளை டேஸ் மொழியில் பரப்புரை செய்தார். ஆன்சர் சி பிராகிதம். கொஸ்டின் நம்பர் 42 புத்தருடைய போதனைகள் எப்போது எழுதப்பட்டன. ஆன்சர் கிமு 80ஆம் நூற்றாண்டு. கொஸ்டின் நம்பர் 43 புத்தருடைய போதனைகள் டேஸ் மொழியில் எழுதப்பட்டன. ஆன்சர் ஏ பாலி. கொஸ்டின் நம்பர் 44 கீழ்கண்டவற்றுள் திரிபீடகங்கள் அல்லாதது எது. ஆன்சர் சி புத்த பீடகா. கொஸ்டின் நம்பர் 45 விவாதங்களை சான்றுகளாக கொண்டு பௌத்தத்தின் மூலக் கோட்பாடுகளை கூறுபவை. ஆன்சர் ஏ சுத்த பீடகா. கொஸ்டின் நம்பர் 46 டேஸில் கிடைத்துள்ள 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த புத்தரின் செப்பு சிலைகள் பின் வந்த காலங்களில் பௌத்தந்தாமையை உறுதி செய்கின்றன. ஆன்சர் சி நாகப்பட்டினம். கொஸ்டின் நம்பர் 47 பல்லவர் காலம் முதலாகவே சைவ வைணவம் சமயங்களின் சவால்களை எதிர்கொண்ட பௌத்தம் டேஸில் மற்றும் விதிவிலக்காக திகழ்ந்தது. ஆன்சர் சி நாகப்பட்டினம். கொஸ்டின் நம்பர் 48 நாகப்பட்டினத்தில் டேஸ் அரசரால் கட்டப்பட்ட சூடாமணி வீகரைக்கு ராஜராஜ சோழன் ஆதரவளித்தார். ஆன்சர் சி
ஸ்ரீவிஜயா. கொஷின் நம்பர் 49. கூலவாணிகன் சீர்த்தலை சாத்தனார் எழுதப்பட்ட மணிமேகலை முற்றிலுமாக டேஸை பிரதிநிதித்துவம் படுத்தும் காப்பியமாகும். ஆன்சர் பி. பௌத்தம். கொஷின் நம்பர் 50. வஜ்ரபோதி என்னும் பௌத்த துறவி தாந்திர சடங்குகளின் திறன் பெற்று விளங்கினார் என்றும் பல்லவ அரச சபையை அலங்கரித்த அவர் பின்னர் சென்றுவிட்டதாகவும் டேஸ் காலத்து சான்று கூறுகிறது. ஆன்சர் சி. இரண்டாம் நரசிம்ம பல்லவன். கொஷின் நம்பர் 51. மௌரிய அரசு நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 52. யாரை சந்தித்த பின் அசோகர் தீவிர புத்த பரப்பாளராக மாறினார்? ஆன்சர் சி. உபகுத்தர். கொஷின் நம்பர் 53. சாணக்கியர் என்பவர் சந்திரகுப்தரின் டேஸ் ஆவார்? ஆன்சர் ஏ. அமைச்சர். கொஷின் நம்பர் 54. இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெரும் வல்லமை பெற்ற பேரரசு எது? ஆன்சர் ஏ. அசிரிய பேரரசு. கொஷின் நம்பர் 55. மும்மணிகள் என்ற 3 கொள்கையை போதித்தவர் யார்? ஆன்சர் பி. மகாவீரர். கொஷின் நம்பர் 56. 350ஆம் ஆண்டு 3வது புத்த மாநாடு மௌரிய தலைநகரான டேஸில் நடைபெற்றது? ஆன்சர் சி. பாடலிபுத்திரம். கொஷின் நம்பர் 57. புத்தர் மற்றும் மகாவீரரின் காலம் எது? ஆன்சர் ஏ. 6ஆம் நூற்றாண்டு. கொஷின் நம்பர் 58. உத்தரவு தவறு என்றால் ஒரு மகன் தனது தந்தையை எதிர்க்க வேண்டும் என்பது யாருடைய கருத்தாகும்? ஆன்சர் ஏ. கான்பூசியஸ். கொஷின் நம்பர் 59. லாவோட்சியின் போதனைகளில் அல்லாதவை? ஆன்சர் டி. மனித நடத்தைகளுக்கான விதி இயற்கையோடு பொருந்தி இருக்க வேண்டிய அவசியமில்லை. கொஷின் நம்பர் 60. ரிக் வேதகால கடவுள் அல்லாதவை எது? ஆன்சர் சி. சிவன். கொஷின் நம்பர் 61. மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மன்னர்கள் யார்? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 62. சமண மதத்திற்கு ஆதரவு தந்த அரசர் யார்? ஆன்சர் டி. இவை அனைத்தும், இந்த 3 அரசர்களுமே. கொஷின் நம்பர் 63. கௌதம புத்தர் பிறந்த இடம் எது? ஆன்சர் ஏ. கபிலவஸ்து. கொஷின் நம்பர் 64. புத்தரின் உன்னதமான எண்வழி பாதை என்பதுள் தவறானது எது? ஆன்சர் டி. நற்சேமிப்பு. கொஷின் நம்பர் 65. 16 மகாஜனபதங்களுள் அல்லாதவை எது? ஆன்சர் டி. பாடலிபுத்ரா. கொஷின் நம்பர் 66. அரசாட்சிகளுள் அல்லாத குடியரசு ஆட்சியை கொண்டது எது? ஆன்சர் சி. விருஜி. கொஷின் நம்பர் 67. வட இந்தியாவின் முதல் சத்திரியர் அல்லாத வம்சம் எது? ஆன்சர் ஏ. நந்த வம்சம். கொஷின் நம்பர் 68. அசோகர் அரசாண்ட ஆண்டு எது? ஆன்சர் சி. கொஷின் நம்பர் 69. கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது? ஆன்சர் சி. பேரரசு 5 மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இதுதான் தவறு. மற்ற 3 கூற்றுமே சரி. இந்த 3 கூற்றுமே ஒரு வாட்டி படித்து வச்சுக்காங்க. ஏன்னா தவறாக இருக்கிறத மட்டும் படிக்கலனாலும் பரவாயில்ல, சரியாக இருக்கிறத படித்து வச்சுக்காங்க. அப்போதான் எக்ஸாம் டைப்பில் யூஸ் ஆகும். கொஷின் நம்பர் 70. மௌரிய அரசரால் நாலந்தா பல்கலைக்கழக நிர்வாக செலவுக்காக டேஸ் கிராமங்களின் வருவாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? ஆன்சர் பி. 100. கொஷின் நம்பர் 71. வடக்கில் காவல் பள்ளத்தாக்கில் இருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவின் டேஸ் எனப்பட்ட 16 மாநிலங்கள் அரசின் எழுச்சி ஏற்பட்டது? ஆன்சர் ஏ. மகாஜனபதங்கள். கொஷின் நம்பர் 72. கீழ்கண்டவற்றில் சரியான கூற்றை கண்டறி. ஆன்சர் பி. மற்ற 3மே தவறு. ஆன்சர் பி மட்டும்தான் சரி. கொஷின் நம்பர் 73. செம்பின் கலப்பு உலோகம் எது?
ஆன்சர் பி வெங்கலம். கொஷின் நம்பர் 74. கான்பூசியஸின் கோட்பாட்டின்படி நேர்மையான மனிதர் என்பவர் கீழ்க்கண்ட எந்த குணங்களை கொண்டிருப்பார்? துணிச்சல், நல்லெண்ணம், புத்திசாலித்தன்மை. ஆன்சர் டி அனைத்தும் சரி. கொஷின் நம்பர் 75. லாவட்சோ எழுதிய நூல் எது? ஆன்சர் ஏ. கொஷின் நம்பர் 76. முதல் தீர்த்தங்கரர் என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் பி ரிஷிபர். கொஷின் நம்பர் 77. இந்தியாவில் செதுக்கப்பட்ட மிக உயரமான சமணர் சிலை எது? ஆன்சர் ஏ கோமதீஸ்வரர். கொஷின் நம்பர் 78. கீழ்கண்டவற்றுள் சமண கோயில் எது? ஆன்சர் பி. கொஷின் நம்பர் 79. பௌத்த மதத்தின் 4 பெரு உண்மைகளுள் தவறானது எது? ஆன்சர் டி. கொஷின் நம்பர் 80. கீழ்காணும் கூற்றுகளை சரியானது எது? ஆன்சர் ஏ 1ம் 2ம் சரி, 3 தவறு. கொஷின் நம்பர் 81 வந்து ஆன்சர் தெரிஞ்ச நண்பர்கள் வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யார் வந்து சரியாக கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்க கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன் ஃபஸ்ட் கமெண்ட்டாக. கொஷின் நம்பர் 82. வங்கதேசத்தில் கங்கை டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி பத்மா. கொஷின் நம்பர் 83. முதன்மை ஆறுகளும் துணையாறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி வடிகால் கொப்பரை. கொஷின் நம்பர் 84. பெரிய இந்திய பாலைவனம் என்று அழைக்கப்படும் தார் பாலைவனத்தின் பரப்பளவு? ஆன்சர் ஏ 2,00,000 சதுர கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 85. பிரம்மபுத்திரா ஆறு வங்கதேசத்தில் ஜமுனா எனவும் கங்கை ஆற்றுடன் இணைந்தபோது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஏ மேக்னா. கொஷின் நம்பர் 86. பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கணவாய்? ஆன்சர் ஏ கைபர் கணவாய். கொஷின் நம்பர் 87. நர்மதை ஆறு டேஸ் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தை கொண்டது? ஆன்சர் பி 98,796 சதுர கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 88. தார் பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தின் டேஸ் பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது? ஆன்சர் பி 2/3. கொஷின் நம்பர் 89. தவறானதை கண்டறிக. ஆறுகள் வந்து ஒரு சைடு கொடுத்துருக்காங்க, அது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி ஒரு சைடு கொடுத்துருக்காங்க. இல்லை எது தவறானதுன்னு கேட்குறாங்க. இல்லை வந்து தவறானது வந்து பிரம்மபுத்திரா 2800 இதுதான் தவறு. இது தவறாக இருக்குன்னா இது மட்டும் விட்டுருங்க. மற்ற 3 கொஸ்டின் ஆப்ஷனுமே வந்து நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்காங்க. சிந்து நதினா 2850 கிலோமீட்டர், கங்கை நதி வந்து 2525 கிலோமீட்டர், மகாநதி வந்து 851 கிலோமீட்டர். கொஷின் நம்பர் 91. ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி காதர் சமவெளி. கொஷின் நம்பர் 92. அந்தமான் தீவு கூட்டங்களை நிக்கோபர் தீவு கூட்டங்களில் இருந்து டேஸ் கால்வாய் பிரிக்கிறது? ஆன்சர் பி 10 டிகிரி. கொஷின் நம்பர் 93. வடபெரு சமவெளியின் நீளம் சுமார் டேஸ் கிலோமீட்டர் ஆகும்? ஆன்சர் டி 2400. கொஷின் நம்பர் 94. மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் எனப்படுகிறது? ஆன்சர் சி மாலவ பீடபூமி. கொஷின் நம்பர் 96. பூர்வாஞ்சல் குன்றுகள் குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு? ஆன்சர் வந்து டி. மற்ற 3 கூற்றுமே தவறு. சரியான கூற்று வந்து டி மட்டும்தான். கொஷின் நம்பர் 97. பிரம்மபுத்திரா ஆறு திபேக் பகுதியில் டேஸ் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது? சாங்போ. கொஷின் நம்பர் 98. பரப்பளவை பொறுத்து இந்தியா உலகில் எத்தனையாவது பெரிய நாடு? ஆன்சர் டி 7வது பெரிய நாடு. கொஷின் நம்பர் 99. தீபகற்ப பீடபூமிகளின் பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் டேஸ் உயரத்தை கொண்டது? ஆன்சர் சி 600 மீட்டர். கொஷின் நம்பர் 100.
தார் பாலைவனம் உலகின் எத்தனையாவது பெரிய பாலைவனமாகும்? ஆன்சர் சி, 17வது. நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிவடையுது. நெக்ஸ்ட் வினாத்தாள் 3ல் சந்திப்போம். நம்ம டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நினச்சிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம். விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.